தேவாதி சாந்திரஸ்து சாந்தி சாந்தாரூபமந்திரதே சாந்த சித்த மனசாஸ்மராமி சுபசாந்த சித்த சித்தினே நமாம்யகம் தேவதேவி அர்ப்பணார்த்த மந்திர குரு குரும் சாந்தி சித்தி சங்கட நிவாரண சர்வனுக்கிரக பிராப்த சாந்தி கால காலத்யாய மந்திர தியானாபிஷ்டம் சிதரூபம் சாந்தி கால சர்வனுக்கிரகார்த்த பரிபூரண கிருபா கடாட்சம். எத்தனை தான் கற்றாலும், எத்தனை தான் பெற்றாலும், எவ்வளவுதான் உயர்ந்தாலும், எத்தனை தான் புகழை ஈட்டினாலும், எவ்வளவுதான் நாம் பொருள்களை பெற்றிருந்தாலும், இந்த மன அமைதி என்பது இல்லை என்றால் எதை பெற்றும் நமக்கு பயனில்லை. ஒரு மனிதனுக்கு மனசாந்தி இருக்கிறது பாருங்க, அது வாழ்நாள் முழுவதும் கிடைப்பது கடினம் கடினம் கடினம். எந்த மனிதனாக இருக்கட்டும், அது சாதாரணமாக சாந்தியை கொடுப்பதல்ல. ஏன்னா மனம் ஒரு குரங்கு, தாவி 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 காரணங்களோடும் காரியங்களோடும் மாயைகளை சுமந்து ஆணவம் மாயை கர்மம் அந்த அகங்காரமான மனநிலையை கொண்டு பலவிதமான துன்பங்களுக்கு மனிதனை தள்ள வைக்கிறது. அப்படி தள்ளுகின்ற மனிதன் அறிவு பலத்தால் மேல்வர முயற்சிக்கின்றான், தவிர்க்க முயற்சிக்கின்றான். ஆனால் அந்த மனம் மேலும் ஒரு தவறை மாயையில் எடுத்து போய் கொண்டு போய் விடுகிறது. ஆக ஆரம்பத்தில் இருந்தே குறிப்பிட்ட வயதிற்கு மேற்பட்டு அவன் மனசாந்தி இல்லாதே பெண்களும் ஆண்களும் அடைகிறார்களே, அவர்கள் சாந்தி அடைவதற்கும் சர்வ காரியங்கள் நடைபெற்றாதானே சாந்தி வரும். எந்த ஒரு விஷயத்தையும் பாருங்க, நமக்கு ஏதோ ஒரு பலனும் பயனும் இல்லைன்னா யாரும் எந்த நிகழ்ச்சியும் பார்க்க மாட்டாங்க, யாரும் எதை பத்தியும் கேட்க மாட்டாங்க. கலிகாலம் அது மாதிரி. இந்த கலிகாலத்துல அப்படி ஒரு விஷயம் இருக்கு. தேவரூப சஞ்சாரக அன்றியாய தின தின சாந்தி சித்தி நமோ நமஸ்துபே. இது ஒரு பக்கம் இருக்க. பார்மதி ஊடுநிறுவிற்கோர் நேரம், பார்மதி முழுநிலவாய் பிரதிபலிக்க பிறையாயினும் முழுநிலவாய் அருள் செய்ய இந்நேரத்தை கடைபிடிக்க நிச்சயமாக மனிதனுக்கு மனசாந்தி உறுதி என்பது சித்தருடைய பாட்டு. அனுதினமும் இரவு நேரம் 8 இருந்து 9 மணிக்குள் சாந்தி நேரங்க. இதை கருத்துல வச்சுக்கோங்க. இது என்ன தெரியுமா, அந்த சாந்தி முகூர்த்தம்னா அது ஒரு பக்கத்துல நேரமான இருக்காதுங்க. இது மனசாந்தி, மனசாந்திக்கால நேரம். இது அந்த 8 இருந்து 9 மணி வரை. இப்ப பாருங்க, அன்றாட வாழ்க்கையில இந்த 8 இருந்து 9 படுக்க போகும்பொழுது எல்லாருமே அந்த நேரம் கண்டிப்பாக உறங்கி விடுவார்கள், உறக்கத்துக்கு போவார்கள். பலர், ஒரு சிலர் உறங்காத பழக்கம் இருக்கு. இரவு நேர பணி செய்யறவங்களும் இருக்காங்க, ஆண் பெண் எல்லாம். எல்லாருக்குமே சொல்றேன், அது பணி செய்தாலும் சரி, உறங்க சென்றாலும் சரி, ஓய்வெடுத்தாலும் சரி, இந்த நேரத்தில் 8 இருந்து இரவு 9 மணிக்குள் கண்ணை மூடி அன்றாட வாழ்க்கையில் காலையில் எழுந்து நீங்க அந்த இரவு வரைக்கும் என்னென்ன செய்தீங்க, அதில் எத்தனை நல்லவைகள் இருந்தது, எத்தனை தீயவைகள் இருந்தது, எத்தனை மன சந்தோஷமாக இருந்தது, எத்தனை மன சந்தோஷம் இல்லாமல் இருந்ததை சுய பரிசோதனை செய்யுங்கள். இந்த மன சந்தோஷமான விஷயங்கள் எது என்பதை நீங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இறைவனையும் உடன் வைத்துக் கொள்ளுங்கள். சில பேர் தவறு செய்வதே மன சந்தோஷமா நினைச்சுப்பாங்க. அதுக்கு நான் பொறுப்பல்ல. இது எல்லா நல்ல விஷயங்களுக்காக சொல்லப்படுகின்ற விஷயம். அப்ப என்ன பண்ணணும், 8 to 9 அந்த ஒரு நிமிஷம், ஒரு 5 நிமிடமாவது நம் பூஜை ரூம்லயோ அல்லது படுக்கையிலோ அந்த படுக்கையிலையோ அமர்ந்து கொண்டு பாருங்க, ஓம் மனசாந்தி சாந்தி சோஹம்ச நிவாரண சாந்தி சோமகரண பரிபூரண அனுகிரகம் அப்படி என்று இந்த மந்திரத்தை மனதில் தியானம் செய்ய. படுக்கும் பொழுது என்ன செய்யணும்,
சிவ சிவா ராம ராமான்னு 7 முறை சொல்லிடணும். அதுக்கப்புறம் ஒரு கையிலே பாலையோ அல்லது நீரையோ வைத்துக் கொண்டு இந்த 8 to 9 படுக்கின்றவர்கள் பழக்கம் எப்படி ஒருவேளை வேலை செய்கிறவங்களுக்கு கூட இருக்கலாம், அந்த நேரத்திலும் செய்யலாம், பணி அலுவலகத்தில் அமர்ந்து கூட செய்யலாம், எந்த இடத்திலும் அமர்ந்து கூட செய்யலாம். இரவு பணியாளர்கள் எல்லாருக்கும் சொல்றேன். அப்ப என்ன பண்ணணும், கையில பாலையோ தண்ணியோ வைத்துக்கிட்டு ஓம் ஸ்ரீராப்தி சயனா என்று 7 முறை சொல்லி மனசாந்தி சித்திரஸ்து அப்படின்னு மனசார நினைச்சுக்கிட்டு அந்த பாலையோ தண்ணீரையோ குடிச்சிட்டு படுங்க. இப்படி தொடர்ந்து செய்து பாருங்க. நீங்க மனசை ஜெயிக்கிறதுக்கும் வழியாயிடும், சாந்திக்கும் வழியாயிடும். சாந்தி பெற்று சர்வ மங்களமும் பெற்று எல்லா வளமும் பெற்று யோகமா வாழுங்க. மனசாந்தி பெற்று விட்டால் நம் வெல்லுகின்றது ரொம்ப எளிது எந்த காரியத்தையும் என்பதை கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.